ஹலோ எவ்ரிவன். மேகியை ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குதா? மேகிலேயே ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. முதல்ல தண்ணி ஊற்றி நூடுல்ஸை போட்டு பாயில் பண்ணுங்கள். நூடுல்ஸ் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாமா? வாங்க. முதல்ல நூடுல்ஸ் பேக்கெட்லேயே ஒரு மசாலா தந்துருப்பாங்களே, அதை பிரித்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு பவுலில். அடுத்து சோயா சாஸை நான் 6 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான 4 ஸ்பூன் சோயா சாஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா பேஸ்ட் மாதிரி வரத்துக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து தாளிக்க போகிறோம். ஒரு தாளிக்கிற கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து 2 பல் பூண்டு, அரை பச்சை மிளகாவை நல்லா சாப் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். வதக்குன பூண்டு பச்சை மிளகாவை மசாலாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் பாயில் ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ஸ்பெஷலாக ஒரு நூடுல்ஸை நம்ம செஞ்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.